நைட்டு 6 மணி தொடக்கம். நேற்று நைட்டுங்களா? 11 மணி வரலையும் யாகம் வளர்த்ததில்ல. சிவனும் பத்ராளி அம்மாவும் உள்ளே இருக்கு. இப்போ மாடத்துக்குள்ள இதே மாடம். அவங்க 2 பேரும் ஐயாவும் அம்மாவும் மாடை வளர்த்ததுனால இதுக்குள்ளே இருக்காங்க. இருந்தால் இப்போ திரும்ப நம்ம கும்பாபிஷேகம் நடத்த போகிறோம் 9லேருந்து 10:30 வரைக்கும். அந்த நடத்தும் போது இந்த தெய்வத்தை கொண்டு போய் ஐயா இருக்கிற இடத்துல ஓடியும் பத்திராளி அம்மா இருக்கிற இடத்துல கொண்டு வச்சிருவாங்க. அந்த சிறப்பு காட்சியை காண்றதுக்கு எல்லாரும் வரணும். வந்து அவர் நல்லா ஆசீர்வாதம் பண்ணி எல்லாம் நாட்டி போவாங்க. இது மக்களுடைய விருப்பம். மக்கள் விரும்பி வாங்க, தொன்று தொட்டு நடத்துங்க. பத்திராளி இந்த ஏரியாவிலே இருக்கிறதால கஷ்டம். வந்து நல்லா வணங்கிட்டு போங்க. அன்னதானம் நடக்குது. நைட் 8 மணி வரைக்கும் நடக்குது. சிறப்பான அன்னதானம். இவரை எடுத்து வைக்கிறதுக்கு மக்கள் எல்லாம் திரண்டு வரணும். இதுதான்ப்பா உங்களுடைய இது. இதாங்க அன்னதானம் கூட அன்னதானம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சோறு கண்டாடா சொர்க்கம்ன்ற மாதிரி இல்லை பிரதர், இருக்கட்டும். ஏற்கனவே மாறி இருக்கு. ஒன்று மட்டும் அவங்க மட்டும் கால் மட்டும் கொடுத்துறேன். சூடாக தான் இருக்கு. எந்த ஊர் சமையல் பிரதர் நீங்கள்? பெருமாவட்டி. யார்? பால் பாண்டியா? அப்படியா? இல்லை பால் பாண்டி எனக்கு தெரியும், அதனால தப்பா எடுத்துக்கிறாதீங்க. ஆமாம் ஆமாம். யார்? ஏண்டா பெருமாவட்டிக்குள்ள இருந்தால் அப்புறம் பார்த்துருக்க மாட்டேடா நீ. ஏன் கொடுமையாக இல்லை உனக்கு? இங்கே பார்த்த மாதிரி இருக்குன்ற. தெரியல யார் விரதத்தில் இருக்காரு என்னன்னு. யார் மாஸ்டரு? அவர் தான் மாஸ்டரா? இங்கே வாங்கினே கோச்சிக்கிறாம. ஒரு சின்ன சின்ன கொஸ்டின் தான், வேற ஒன்றும் இல்லை. லைவ் ஓடிட்டு இருந்துச்சுன்னா இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பேசுறது அது ரெக்கார்ட் ஆகியே இருக்கும். இங்கே சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, பெரிய ஈஸியாக இருக்குது. இல்லை என்னென்ன ஸ்பெஷல் சொல்லிட்டுருக்காங்க நம்ம இதில் கோயிலுக்கு? சாப்பாடு, சாப்பாடு, பாதாம் பால் பாயாசம், உருளைக்கிழங்கு கூட்டு, அப்பளம். எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் ஆரம்பிக்குது? எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு முடியுது? 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர்னு எதுவும் கணக்கு சொல்லியிருக்காங்களா? இல்லை, வரவங்களுக்கு எல்லாத்துக்கும் அன்லிமிட்டடா? ஓகே ஓகேண்ணே. ஆனால் டைமிங் மட்டும் 9 to அதுக்கு மேலே ஆள் வந்தாலும் போதும். அதாவது 5 மணின்னு இல்லாமல் 6-7 மணிக்கு வரைக்கும் வந்தாலும் ஓட்டுட்ருக்க மாதிரி. டைமிங் இல்லை. சரி சரிப்பா. உருளைக்கிழங்கு நினைக்கிறேன். உருளைக்கிழங்கு தான் கிரேவி சொன்னாங்களா? காரக்கூட்டா? சாப்பாடுல எல்லாம் ரெடி ஆயிடுச்சுனா ரெடி ஆகிட்டு இருக்குங்களா? ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அள்ளி போடுறா. பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஃபுல்லாக பட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சாம்பார், ரசம், இது பார்த்தீங்க அப்படின்னா பாதாம்பல் பாயசம், இது வந்து உருளைக்கிழங்கு மட்டும் ரெடி ஆகணும். ஓகே, இந்த வட்டைக்கு வந்து உருளைக்கிழங்கு மட்டும் கிரேவி ரெடி ஆகணுங்க. அதுதான் அங்கே உரிச்சிட்ருக்காங்க. உங்களை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி நம்பர் சொல்கிறீங்களாண்ணே? இருக்கா? அந்த விசிட்டிங் கார்டு கொடுங்க, அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டில் வச்சுருவோம். நம்பர் சொல்லட்டும், ஸ்க்ரீன்ஷாட் நம்ம தமிழ்நாட்டில் வச்சுக்கிடுவோம். நம்பர் மட்டும் சொல்லுவோண்ணே.
வெற்றிவேல் கேட்ரிங் சர்வீஸ். ஓகே. நம்பர் வந்து 88 ம் 70 49 63 14. உங்கள் பேர்? வேலுச்சாமி. வேலுச்சாமிங்களா? நம்ம உசிலம்பட்டி சரௌண்டிங் மட்டும் தான் பார்ப்பீங்களா இல்லை எங்கள் எல்லா இடத்துக்கும் எந்த டிஸ்ட்ரிக்ட்னாலும் போய்க்கிறீங்க? ஓ ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டே மாறி போயிட்டீங்களா? பரவாயில்லையே. ஏன்னா எனக்கு ஒரு சில கேட்ரிங் மட்டும் தான் தெரியும். இந்த கேட்ரிங் நான் கேட்டதில்லை, அதனால தெரியும். அவன் அந்த பையனை தம்பியே தெரியும், அங்கே இருக்கணும் வந்து பார்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் தான் நான் இந்த அந்த அந்த தோடு போட்டிருக்கேண்ணா. அப்படியா? பாதாம் வந்து மிக்சிங் ஆனே. பாதாம் அது மிக்சிங்கா? பவுடர் மிக்சிங்கா? இந்தானே. வைடா கீழே வைடா. டேய் இப்பதான் கொட்டாதன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கையில போட்டு நானே ஆன்றது.